இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் என்னடா பண்ற? டேய் இதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பார்க்க போறேன். டேய் நீ எக்ஸாம்க்கு ஒழுங்கா படிக்க மாட்ட. இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் படிச்சு பார்க்கணும்ன்ற? இதெல்லாம் நம்ம சப்போர்ட்டா தான் எழுதி இருக்கு. நம்பிக்கை சைன் பண்ணு. சப்போர்ட்டா இருக்குன்றது நம்மளோட நம்பிக்கை. ஆனா இதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு பார்க்கிறது தானே நம்மளோட புத்திசாலித்தனம். டேய் அத நான் படிச்சு பார்த்துட்டேனே. எல்லாமே நம்ம சப்போர்ட்டா தான்டா இருக்கு. உள்ள பூதத்துக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கே. இந்த முண்டை கண்ணை வச்சுட்டு எப்படி பாக்குறான்? இத படிச்சு பார்த்துட்டானா சைன் போட மாட்டானே. என்ன பண்ணலாம்? மாப்ள ஒரு வார்த்தை விடாம முழுசா படிச்சு பாத்தியா? டேய் ஒரு எழுத்து கூட விடாம கரெக்டா படிச்சு பாத்துட்டேன்டா. கமா புல் ஸ்டாப் கூட சேர்த்து பாத்துட்டேன்டா. இப்ப வேணா நான் சைன் பண்றேன் பாரு. கரெக்டா தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பாக்ஸிங் ஆரம்பிச்சிரும். நீங்க 5 மணிக்கெல்லாம் உள்ள வந்துட்டு என்ட்ரி போட்டுருங்க. ஓகே சார். சார் 5 மணிக்கு என்ன சார்? சார்ப்பா 4:30 மணிக்கே வந்துடுறோம். மாப்ள போலாம். போலாமே. வா. என்ன மாப்ள யோசிக்கிற? சரி வா மாப்ள போலாம். வினோத் பேசாம நீ ஒன்னு செய். கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் விட்டுட்டு டப்பிங் படத்துக்கு டயலாக் எழுத போனீனா உனக்கு செம்ம ஃபியூச்சர் இருக்கு. பஞ்ச் டயலாக்லாம் உனக்கு செம்மையா வருது. ஆமா ஆமா அப்படியே இந்த படத்துக்கெல்லாம் உன் வாய்ஸ்லயே டப்பிங் கொடுத்துரு. செமையா சூட் ஆகும். முளகா புடிய அரைச்சு மூஞ்சில தடவி உச்சந்தில உன உட்கார வைக்கலனா நான் பேரு நாகேஸ்வரராவ் காதுரா இல்லடா அப்படின்னு அடி வயித்துல இருந்து நீ ஒரு பேஸ் வாய்ஸ்ல பேசுற பாத்தியா? அதே மாதிரி நான் பேசுற டயலாக் நீ பேசுனா எல்லா தெலுங்கு டப்பிங் படத்துக்கும் நீதான்டா ஹீரோ வாய்ஸ். என்னடா நக்கலா? நோ நோ உன் ஃபியூச்சருக்காக நாங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம். நானும் சீரியஸா ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. நீ சீரியஸா பேசினா எங்க சிரிப்பு வருமே. ஏன்னா நீ பஞ்ச் எல்லாம் பேச மாட்டிய. என்னோட பஞ்ச் உனக்கு சிரிப்பா இருக்கலாம். ஆனா மேட்ச்ல உனக்கு விழப்போற ஒவ்வொரு பஞ்சும் உன்னை லைஃப் ஃபுல்லா சிரிக்க விடாமே பண்ண போகுது. டக்குன்னு ஃபியூஸ் பண்ண மாதிரி உன் ஃபேஸ்ல இந்த ஸ்மைல் கட் ஆயிடுச்சு. சாவர் தேடி வந்து நிக்கிறியாடா. பாக்ஸிங்ல சில நேரம் பலமா அடிபட்டா உயிர் போறது கூட சான்ஸ் இருக்கு. அததான் சொன்னேன். இதுல கலந்துக்க போறவங்க எல்லாருமே பரம்பரை பாக்ஸர்ஸ். அவங்களுடைய ஒரு அடியை கூட உன்னால் தாக்கு பிடிக்க முடியாது. 4 அடிக்கு மேல நீ தாங்கினாலே பெரிய விஷயம். அதுவும் போக இந்த பாக்ஸிங்க்கு ஸ்பான்சரே என் அங்கிள் தான். இதுக்கு மேல நான் சொல்லாமலேயே உனக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிருக்கும். உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கா இந்த மேட்ச்ல இருந்து வேலைக்கு ஓடி போயிடு. அதுதான் உனக்கு நல்லது. இல்லனா சாவு உனக்கு நிச்சயம். சின்ன வயசுல இருந்து நல்லா கை தட்டுவேனே மறந்துட்டியா? இங்க பாரு சிங்கா 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 சிங்கா. இந்த ஜிங்காலாம் நீ அப்புறமா தட்டிக்கோ. சிங்கா சிங்கா சிங்கா. ஆனா சப்ஸ்டிட்யூட் கேட்டகரியில வர்றதுனால அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக் சார்ஜ் தெரிஞ்சு வச்சுக்கணும்டா. அது கூட தெரியலனா தப்பாயிடும் மாப்ள. அப்புறம் உன்னை அடிச்சு பறக்க விட்டுருவானுங்க. பாத்துக்கோ. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம்பா. நீயா வரியா இல்ல? என்னடா இப்படி முழிக்கிற? மாப்ள நீ என்னமோ என்ன பலிகடா ஆக்குற மாதிரியே தெரியுது மாப்ள. எச்சி நான்லாம் உன்னை அப்படிலாம் பண்ணுவேனாடா? நீ மட்டும் தானே அப்படிலாம் பண்ணுவ. அப்படியாடா சொல்ற? ஆமாண்டா. இல்ல மாப்ள நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. டேய் நம்புடா. I'm basically பாஸ்கர். டேய்
அது பாஸ்கர் இல்லடா, பாக்ஸர். சாரி மாப்ள, பாக்ஸர். டங் ஆஃப் மை ஸ்லிப். ஆஹா, டேய் இதையும் தப்பா தான்டா சொல்ற. சரி. ஸ்லிப் ஆஃப் மை டங். இப்ப கரெக்ட்ல? ஐயோ, இத கூட இவனுக்கு ஒழுங்கா சொல்ல தெரியலையே. இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்னே தெரியலையே. நாளையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாஸ்டர் சாரி, என்னால மார்னிங் வர முடியாது. டேய் ஏன்டா? டேய் ஒர்க் ஷாப் போணும்ல. டேய் நீ என்ன முழு நேர மெக்கானிக்காவே மாறிட்ட? டேய் சுமாரா, அப்புறமா சொல்றேன். மாஸ்டர் நாங்க வேணா ஈவினிங் வரட்டுமா? ஓகே, அப்ப ஈவினிங் 6 o'clock வந்துருங்க. சூப்பர் மாஸ்டர். ஓகே தேங்க் யூ. நாளைக்கு வரோம் மாஸ்டர். தேவாட போலாம். கொஞ்சம் இருங்க, என் அசிஸ்டன்ட் ஒரு லிஸ்ட் தருவான். அதுல உள்ளதெல்லாம் மறக்காம நாளைக்கு வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே மாஸ்டர். ம், வரேன் மாஸ்டர். ஓகே ஓகே ஓகே, பை. பாத்து போயிட்டு வாங்க. மாஸ்டர், பரதநாட்டியத்துல வணக்கம் சொல்லணும்னா இப்படி சொல்லுவாங்க. ஆமா. பாக்ஸிங்ல வணக்கம் சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? இப்படி ஏப்பா, இப்படி ஏப்பா. சொல்லணும். செம்பருத்தி அகிலாண்டேஸ்வரி தம்பியா இருப்பான் போல. இந்த அடி அடிக்கிறான். ஒரு வணக்கத்துக்கே தலையெல்லாம் சுத்திருச்சு. 10 வணக்கம் சொன்னா பரலோகம் தான். இனிமே வணக்கமே வேண்டாம் சாமி. டேய் ரவுடி பேபி கால் பண்றாங்கடா. டேய் ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, நீ இன்னும் வீட்டுக்கு போகாம இருக்கல, அதான் உன திட்டத்துக்காக கால் பண்றாங்க. மாப்பிள நீ இன்னைக்கு செமையா மாட்டின. டேய் என்னடா இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? இப்ப என்னடா போய் சொல்லி சமாளிக்கிறது? ஐடியா வேணுமா? ஆ. இரு வரேன். இது அதுவா இல்ல அது இதுவா இல்ல இது அது அதுவா, என்ன சொல்லலாம்? என்னடி என்ன ஆச்சுன்னு தெரியல பாட்டி, போன் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ஆஸ்பத்திரியில இருக்கிறதுனால போன் அட்டன் பண்ண மாட்டாங்களோ? ஓ மாப்பிள நீ அன்னைக்கு கொடுத்தியே அதே ஐடியா யூஸ் பண்றேன்டா. ஒரு ரோஸ் வாங்கிட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து அவன் கோவத்தை அப்படியே குறைக்க போறேன். பெர்ஃபெக்ட் ஐடியா. இவன் ஆபத்தை விலை கொடுத்து வாங்க போறோம்னு தெரியாமையே வாங்க போறானே. மாப்பிள கண்டிப்பா அந்த ஒத்த ரோசா பூ தான் வாங்கிட்டு போக போறியா? ஆமாண்டா, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அந்த ஒத்த ரோசா பூ மேட்ரு செம்மையா ஒர்க் அவுட் ஆகுதுடா. இந்த ரோசா எனக்காவா வாங்கிட்டு வந்தா? ஆமாங்க, உங்க மிஸ் காலை பார்த்ததும் உங்களுக்கு ரோஜா பூ வாங்கிட்டு வரணும்னு தோணுச்சு. இந்தாங்க வாங்கிக்கோங்க. சரிங்க, நான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நம்ம சாப்பிடுவோம்.